அதெல்லாம் சும்மா தொடர்ந்து எரியும். காலையில எடுத்து அந்த அபிஷேகத்தை நம்ம தொடர்ந்து எரியும். ஒரு புது எண்ணெய், அதுவும் என்ன எண்ணெய் தெரியுங்களா? இடித்து ஆண்டவர் வந்து அந்த எண்ணெயை சும்மா கொடுக்கல, அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், இடித்து பிழியப்பட்ட அந்த ஒலிவ மரம் இன்னைக்கு அந்த புது எண்ணெயை நம்ம கொடுக்க வல்லதா இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஒலிவ எண்ணெயினால, அதனாலதான் நம்ம எரிய முடியும்ல. அந்த தியாகம், அந்த காயங்கள் தான் நம்ம எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பக்தன் எப்பவுமே இப்படி சொன்னார், நான் வந்து ஆண்டவரை நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி எப்பவுமே அவருடைய சிலுவையும் அவருடைய காயங்களும் என் கண்ணு முன்னாடியே இருக்கிறது. எப்பெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கணுமோ அப்பெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி எது வரணும்? அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த புது எண்ணெய், இடித்து வெளியப்பட்ட அந்த தெளிவான புது எண்ணெய் நம்மை என்ன பண்ணுது? ஆண்டவருக்காக அனலாக கனலாக எழுப்பி நிறுத்த வைக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 23:4 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? என் கர்த்தர்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். அல்லேலூயா. இது இன்னொரு அபிஷேகம். என்னது தெரியுங்களா? சத்துருக்கு முன்பாக என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விரோதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இல்ல நமக்கு விரோதமா பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம கைவிடுறதே இல்லை. அவங்களுக்கு முன்னாடி நம்மை மகிழ்ச்சினால, ஆனந்த கழிப்புனால ஒரு நிரப்புகிறவராக, புது எண்ணெயினால நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராக அவர் கடந்து வந்திருக்கிறார். காலை வேளையில ஆண்டவரே, இன்னைக்கு கூட ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அவர் எப்பவுமே வந்து பழைய ஒரு காரியத்தோட அவர் நம்மை சந்திக்கிறதே இல்லை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிய 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 கிருபை, புதிய கிருபை, புதிய இரக்கம், இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகளும் காலைதோறும் புதியவைகள். அல்லேலூயா. இன்னைக்கும் ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை கத்த நம்ம கொடுக்க விரும்புறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இன்னைக்கும் ஆண்டவரை நான் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கணும், தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டவரை உமக்காக நான் ஜீவிக்கிறேன். ஆண்டவரை வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை உயர்த்தணும். ஆண்டவரை ஒரு நாளை நான் சோர்ந்து போயிடக்கூடாது, நான் தளர்ந்து போயிடக்கூடாது. உமக்காக பிரகாசமாய் எறியணும். யோவான் ஸ்நானகன் கொஞ்ச காலம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. அவன் கொடுக்கப்பட்ட நாட்களில் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். என்ன சொன்னாங்க? ஸ்ரீகன் பால்க்கு மாதிரி நான் கூட ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், அவரை போலவே நான் செய்யணும், உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீகன் பால்க் பாத்தீங்கன்னா 29 வயதுக்குள்ள அவர் மரித்து போனார். ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஆண்டவருக்காக அவர் எரிந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. காலை வேளையில் ஆண்டவரை என்னை அப்படி எரியும்படி செய்யுங்கப்பா. உமக்காக நான் எரியணும் ஆண்டவரை. எனக்கு ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரை. புது எண்ணெய் அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். புது எண்ணெயினால என்னை அபிஷேகங்கப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த எண்ணெய் தான் நம்முடைய காயங்களை கட்டினது. அந்த எண்ணெய் தான் சத்துருவுக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்தி வைத்தது. அந்த எண்ணெய் தான் இன்னைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டு அந்த எண்ணெய் இடித்து புள்ளியப்பட்ட ஒலிவ மரமாகி இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு என்கிற எண்ணெய். அல்லேலூயா. அந்த எண்ணெயினால என்னை இன்னும் நிரப்புங்கப்பான்னு சொல்லலாமா? தேவ சமூகத்துல காலைகளில் என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. புது எண்ணெய் எப்பவுமே புதுசா ஒரு பாத்திரத்துல நம்ம பழசெல்லாம் வெளியே போயிடும். இந்த எண்ணெய் ஊற்றும் போது அதுக்குள்ள எந்த கசப்பு, எந்த தேவையில்லாத காரியம் இருந்தாலும், அழுக்கு இருந்தாலும் அது வெளியே போயிடும் அந்த பாத்திரம். இன்னைக்கு அந்த என் வாழ்க்கையில இருக்கிற தேவையற்றவர்கள் வெளியேறும்படியாக, தேவையில்லாத காரியங்கள் வெளியேறும்படியாக இன்னைக்கு ஒரு புதிய எண்ணெய் புளியப்பட்ட அந்த ஒரு தெளிவான அந்த எண்ணெய், பரலோகத்தின் எண்ணெய், இயேசுவினுடைய அன்பின் எண்ணெய் ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில ஊற்றப்படுங்க. காலை வேளையில ஊற்றப்படுவதாக எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரி. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா.
பரிசுத்தமானவர் காலை வேலையிலப்பா முழுவதும் நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாக்கிப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களோட நீங்க கடந்து வாங்கப்பா. புது எண்ணெய் அபிஷேகம் நாங்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும் வழிகள் ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை ஜீவனும் பலனும் சுகத்தையும் தந்து அருமையான இந்த இடத்துல நாங்கள் கூடி உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தந்த கிருபைக்காய் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே ஆவியானவர் எங்களை இறுக்கி பிழிந்து ஆண்டவரை வடிகட்டின ஒளிவை எண்ணெயாய் நாங்கள் எழுந்து ஜொலிக்க பிரகாசிக்க மற்றவர்களுக்கு நாங்கள் உபதேசிக்கிறவர்களாகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் கிருபை பாராட்டுங்க. ஆவியானவர் தாமே இந்த நாளிலே இந்த கேட்ட இந்த வசனமும் வார்த்தைகளும் உங்களுடைய கண்கள் செவிகள் இருதயம் திறக்கப்படும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியும் அந்தவும் மாணவரே, அல்பாவும் உபேகம் மாணவரே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அருமையான இந்த ஊழியங்களோடு இணைந்து ஆண்டவரே நாங்களும் இந்த இடத்திற்கு வரும்படியாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் தாமே உங்களுடைய கிருபையினால இரக்கத்தினாலும் முடிசூட்டி எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காய் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் அடுத்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை நீர் ஆவியானவரே எங்களை வழிநடத்தி செல்லும்படியா இப்படி கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை